குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8ஆம் வகுப்பு நியூ சிலபஸ் அழகு 13 நீர் அப்படிங்கிற பாடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி நிறைய நீரை பற்றி நிறைய பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தோட நீர் ஆதாரங்கள், நீர் மாசுபாட்டு மூலங்கள், நீர் எந்தெந்த வகையிலலாம் மாசுபடுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் மாசுபடுதல். பொதுவாக நீர் மாசுபடுதல் அப்படிங்கிறது என்னது? நீர் வந்து நமக்கு நல்ல சுத்தமான நீராக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு பயன்படுத்துறதுக்கு தேவையானதாக இருக்கும். அது வந்து பல்வேறு மூலங்களால மாசுபட்டுச்சுன்னா அது வந்து நம்ம கெட்ட நீர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் அந்த நீர் அசுத்தமான நீர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம அந்த நீர் எப்படி அதுவா அசுத்தமாகுமா? கண்டிப்பாக அதுவா அசுத்தமாகாது. ஏன்னா மழை நீர் வரும்போது நம்மளுக்கு மிக சுத்தமாக தான் வருது. அது எப்போ மாசுபடுது அப்படின்னா, மனித செயல்பாடுகள் விளைவாகத்தான் என்ன ஆகுது, அந்த நீர் வந்து மாசுபடாது. மனித செயலின் விளைவாக நீர்நிலைகள் மாசுபாடு அடைவதையே நீர் மாசுபடுதல் என்கிறோம். இதனால என்ன ஆகுது, தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள், கழிவு நீர் மற்றும் திடக்கழிவு நீர் மூலங்களை சென்றடைவதால் நீர் மாசுபாடு அடைகிறது. இந்த மாசுபாடுனால என்ன ஆகுது அப்படின்னா, நீரோட கேரக்டர் கெட்டு போகுது. அதாவது அதோட இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் மாற்றங்கள் ஏற்படுத்துது. நீரோட பண்பே கெட்டு போகுது. சரியா? அதான் 3 தான் சொல்லியிருக்காங்க. அதோட இயற்பியல் பண்பும் கெட்டு போகுது, வேதியியல் பண்பும் கெட்டு போகுது, உயிரியல் பண்பும் கெட்டு போகுது. இதனால என்ன ஆகுது, அது நம்மளுக்கு நன்மை தருவதற்கு பதிலாக என்ன ஆகுது, நம்மளுக்கு நச்சுத்தன்மையை தான் தருது, நச்சுத்தன்மை உடையதாக மாறுகிறது. இந்த நீரை நம்ம பருகிறதுனால நம்மளுக்கு நிறைய கடுமையான உடல் விளைவுகள், உபாதைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீர் மாசுபாடு காரணம் என்னன்னு பார்த்தா மனித செயல்கள் தான் மெயினா சொல்றாங்க. சரியா? அடுத்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தோட நீர் ஆதாரங்கள். உலகத்துக்கே நீர் ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால் மழை தான் உலகத்துக்கே நீர் ஆதாரம். ஆனால் தமிழகத்தோட நீர் ஆதாரங்கள் என்னென்ன வகையிலிருந்து தமிழகத்துக்கு நீர் ஆதாரங்கள் கிடைக்குது அப்படிங்கறத ஒரு சின்னதாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரோட முக்கியத்துவத்தை, நீரோட பண்புகள் நம்ம சின்ன கிளாஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் நீர் பயன்படுது. நம்மளுக்கு உயிர் வாழ, தொழிற்சாலைகளுக்கு அப்படிங்கிற நீரோட பயன்பாடுகள் நிறைய. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீர்ல வந்து மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்றாங்க. மேற்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீர். மேற்பரப்பு நீர்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? மேற்பரப்பு நீர்னா நம்ம ஆறு, நீர்த்தேக்கங்கள், ஏரிகள், அணைக்கட்டுகள் சொல்றோம்ல, அணைக்கட்டுகள், ஏரிகள் மற்றும் குளங்கள், இதெல்லாம் என்னது? மேற்பரப்பு நீர். நிலத்தடி நீர்னா போர் வாட்டர். நம்ம மண்ணுக்கு கீழே கூடி நம்ம போர் போட்டு எடுப்போம்ல, அதுக்கு பேர் தான் நிலத்தடி நீர் மட்டம், நிலத்தடி நீர். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான நீர்த்தேக்கங்கள் பாருங்க. தமிழ்நாட்டில் 61 நீர்த்தேக்கங்கள், 17 பெரிய ஆற்றுப்படுகைகள், குளங்கள் மட்டும் 41,948 குளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு நிறைய நீர்த்தேக்கங்களாக பயன்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம நீர் படுகைகள் அப்படின்னு வேற நம்ம சொல்றாங்க. நீர் படுகைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பூமிக்கு கீழே கரடுமுரடான மணல் மற்றும் சரளைக்கல் அடுக்குகளில் காணப்படுகிறது நீர் படுகைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க? அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீர் படுகைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்து இந்த நீர் வந்து மாசுபாடு எப்படி அடையுது? நீர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நீர் வந்து நிறைய வகையில் மாசுபாடு அடையுது. நம்மளோட மனிதனோட கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள்னால என்ன ஆகுது, நீர் வந்து மாசுபாடு அடையுது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான மாசுபாட்டு மூலங்களை காட்டியிருக்காங்க. அந்த மாசுபாட்டு மூலங்கள் நம்ம என்னென்ன போறோம் இப்போ நம்ம பார்க்க போறோம், வரிசையை பார்க்க போறோம். செயல்பாடு 7 கொடுத்துருக்காங்க. இந்த செயல்பாடு 7 நான் அப்புறம் வர்றேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீர் மாசுபாட்டு மூலங்கள். நீர் எந்தெந்த வகையெல்லாம் மாசுபாடு அடையுது அப்படிங்கிற ஒரு 7 வகையானது கொடுத்துருக்காங்க. அதுல முதல் வகையானது என்ன? வீட்டு உபயோக டிட்டர்ஜென்ட்கள். டிட்டர்ஜென்ட்னா என்னது? சோப்பு, வேற ஒன்றும் கிடையாது. சோப்பு நம்ம எல்லாம் குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு எல்லாமே இதுல வந்துன்னு வச்சுக்கோமே. சரியா? இந்த சோப்பு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சோப்புல மக்க இயலாத வேதிப்பொருட்கள் கொண்டு இருக்கும். இந்த சோப்புல இருந்து உருவாகக்கூடிய அந்த இதெல்லாம் வருதுல, கழிவுகள் வருதுல, படலங்கள்லாம் இருக்குல்ல, அது சீக்கிரமா என்ன ஆயிடாது, மக்கிறாது. அதனால இந்த மாதிரி மக்க இயலாத, எளிதில் சிதைவடையாத வேதிப்பொருட்களை கொண்டதுனால இந்த வீட்டு உபயோக டிட்டர்ஜென்ட் வந்து நம்மளுக்கு என்ன நீரை வந்து கிடைக்கிறதுக்குள்ள முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த டிட்டர்ஜென்ட் அதிகப்படியான ஓவரா நம்ம பயன்படுத்தினா மீன் மற்றும் பிற உயிரினங்கள் பெருமளவில் பாதிக்கிறது. இப்ப சில பேர் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கம்மாயில எல்லாம் போய் என்ன பண்ணுவோம், நம்ம துணி துவைப்போம். அங்கெல்லாம் துவைக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம போய் என்ன பண்ணுவோம், கம்மாயில போய் துணி எல்லாம் துவைப்போம், வண்டி கழுவுவோம், லாரிலாம் சில பேர் கழுவுவாங்க, சோப்பு போட்டு சாம்பு போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்போ பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த நீர்வாழ் உயிரினங்களை மிக பெருமளவில் என்ன ஆகுது, பாதிக்குது. இங்கே ஒரு புதிய வார்த்தை சொல்றாங்க, மைக்ரோபீட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த மைக்ரோபீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வாங்க செயல்பாடு 7க்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் கிரீமு, ஷாம்பு, இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு போடுறதுக்கான, குளிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடிய பல வகையான இந்த நம்ம உடம்பை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு போடக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா. வேதிப்பொருட்கள் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஃபேஸ் வாஷு, ஷாம்பு, ஷவர் ஜெல்லு,
பர்பஸ், டூத் பேஸ்ட், இதெல்லாம் சொல்லலாம். இதுல எல்லாமே என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா மைக்ரோ பீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்ன சார் மைக்ரோ பீட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மைக்ரோ பீட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நுண்ணிய நெகிழி துண்டுகள். நம்ம கண்ணுக்கே தெரியாம சின்னமா இருக்கக்கூடிய நெகிழி துண்டுகள் அதுல இருக்குமா. இந்த நெகிழி துண்டுகள் எதுக்கு சேர்க்கிறாங்கன்னா நம்ம உடம்புல சுத்தப்படுத்துறதுக்கு. ஆனால் அதோட பாதிப்பு என்ன ஆகுது, இது நம்ம மண்ணில் கலந்து நம்ம குளிச்சுட்டு நமக்கு தலை ஓட்டிட்டோ நம்ம குளிச்சுட்டோ வரும்போது அந்த தண்ணி போய் எங்கே ஒரு மண்ணுக்கு தானே போகுது. அப்போ அந்த மண்ணில் போகும்போது அந்த மைக்ரோபீட்ஸ் வந்து அந்த மண்ணோட வளத்தையும் என்ன பண்ணிடுது, கெடுத்துருது. அது போய் சேரக்கூடிய நீர் எங்கேயாவது போய் சேர்ந்துச்சுன்னா அந்த நீரோட வளத்தையும் என்ன பண்ணிடுது, இந்த மைக்ரோபீட்ஸ் கெடுத்துருது. நான் சொன்ன மாதிரி இந்த 7ஆம் இதில் வந்து இந்த செயல்பாடு 7ல் வந்து எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடியது என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கலந்து நல்லா கலக்கிக்கிட்டு ஒரு 2 கொஞ்சம் எடுத்து இதை வந்து இப்போ ஷாம்புன்னு வச்சுக்கோங்க, ஷாம்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கலந்து நல்லா கலக்கிக்கணும், தண்ணி ஆயிரும். அதை வந்து ஒரு மெல்லிய காட்டன் இதில் வடிகட்டணும்னு வச்சுங்களேன், ஒரு துணியில் வடிகட்டணும்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும், நமக்கு மேலே வந்து சில மாசுக்கள் நம்மளுக்கு தெரியும், மைக்ரோபீட்ஸ். அதுதான் மைக்ரோபீட்ஸ். அந்த நுண்ணிய நெகிழி துண்டுகள் தான் நம்மளுக்கு எல்லாம் அந்த நீர் வடிகால்களை புறம் சென்றடைஞ்சிச்சுன்னா நீர்நிலைகளை மாசுபடுத்தும். இதனால மீன் மற்றும் பிற விலங்குகள் அதை தற்செயலாக உண்பதன் மூலமாக என்ன ஆகிறது, பாதிப்படைகிறது. சரி, அடுத்து பார்க்க போறது முக்கியமான அந்த நீர் மாசுபாட்டு மூலங்கள் கழிவு நீர். கழிவு நீர் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமானது. கழிவு நீர் என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டு பயன்பாட்டில இருந்து பிற வீடுகளுக்கு வெளியேற்றப்படும் நீர் தான் கழிவு நீர் சொல்றோம். இப்ப நம்ம ஒவ்வொரு வீட்டுல இருந்து நம்ம குளிச்சுட்டு சில வீடுகளில் குளிச்சுட்டு வரக்கூடிய தண்ணிகளை தோட்டத்துக்கு போற மாதிரி விட்டுருப்பாங்க. சில பேர் நம்ம வீதியிலேயே நோண்டிடுவாங்க, விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம கழிவு நீர்னா நம்ம குளிச்சுட்டு வெளியில் வரக்கூடியது, துணி துவச்சிட்டு வரக்கூடியது, மற்றும் பாத்திரங்கள் கழுவி வரக்கூடியது, வீட்டை கழுவி விடுறது, இந்த மாதிரி நம்ம வீட்டை உபயோகப்படுத்திட்டு வரக்கூடிய வெளியே வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே அதில் சில வேதிப்பொருட்கள்லாம் கலந்துருக்கும். உணவு கழிவுகளில் இருக்கக்கூடிய கரிமப் பொருட்கள், வீட்டு பொருட்களிலிருந்து வெளியேறக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே கலந்துருக்கும். இது வந்து எது கண்டிப்பாக பாதிக்க அடையும்னா, நோயை உருவாக்கும் நுண்ணுயிர்கள் கண்டிப்பாக இந்த கழிவு நீரில் என்ன கொண்டிருக்கும். இதெல்லாம் நம்ம போய் நல்ல நீர்நிலைகளை கலக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன நோய்களை ஏற்படுத்தும். இந்த கழிவு நீர்களை நம்ம முறையாக கையாளணும். இப்போ பாதாள சாக்கடை மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பாதாள சாக்கடை இல்லாத ஏரியாக்கள்லாம் இந்த மாதிரி வீதியில் வரக்கூடிய இந்த நீர்கள்னால நிறைய நோய்கள் உருவடும், நீரும் மாசுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதான் இங்க என்ன சொல்றாங்க பாரு, இந்தியாவில் மிகப்பெரிய நீர் மாசுபாட்டு மூலம் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் ஆகும். துணி துவைத்தல், சமைத்தல், குளித்தல் போன்றவற்றிற்காக ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 135 லிட்டர் நீரை பயன்படுத்துகிறார். ஒரு நபர் ஒரு நாளைக்கு 135 லிட்டர் நீரை பயன்படுத்துறார். இந்த மாதிரி வேலைகளுக்காண்டு இந்த மாதிரி வேலைகள் விட்டு வரும்போது அதுவே என்னதான் ஆகுது, கழிவு நீராத்தான் ஆகுது. இதெல்லாம் போய் நீர்நிலைகளை கலந்துச்சுன்னு வச்சுக்க ரொம்ப சிக்கலை உருவாக்கிறோம். அடுத்து 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டு உபயோக திட மற்றும் நெகிழி கழிவுகள். நம்ம என்ன நெகிழி உள்ளிட்ட திடக்கழிவுகள், நம்ம தண்ணி பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய கழிவுகள். இந்த பத்தியா பார்த்தீங்கன்னா எவ்வளவு தெரியுது, திடக்கழிவுகள், கண்ணுக்கு தெரிஞ்ச திடக்கழிவுகள். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ வெளியில அனுப்புறதுனால போய் சாக்கடைலாம் என்ன பண்ணிக்கும், சிட்டிஸ்லாம் சாக்கடைலாம் என்ன பண்ணிக்கும், அடைச்சிக்கும். அதனால ரோட்ல பார்த்துருக்கியா, சில சமயம் சாக்கடைலாம் அடைச்சிக்கிட்டு ரோட்ல தண்ணி, சாக்கடை நீர் ரோட்ல பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான நெகிழி கழிவுகள், நம்ம திடக்கழிவுகள் நம்ம நீர்நிலைகளை சேர்க்கறதுனால, தூக்கி எறிகிறதுனால, கண்டமணி தூக்கி எறிகிறதுனால ஏற்படக்கூடிய நீர்நிலைகளை அது என்ன கெடுத்துரும். ஸோ இதனால நம்மளுக்கு பல வகையான நோய்கள் ஏற்படுது. மலேரியா, டெங்கு, அந்த மாதிரி பல வகையான நோய்கள் ஏற்படுது. நீர்வாழ் உயிரினங்களை இது என்ன பாதிக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா விவசாயம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், விவசாயத்தில் வந்து நம்ம உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்துவோம். இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்தும் போது இது என்ன ஆகுது, நம்ம மண்ணில் தான் படியும். இந்த மண்ணில் படியும் போது மழைகளே பெய்யும் போது என்ன ஆகும், மழையில பட்டு இதுல மேலே இருக்கக்கூடிய மண் அப்படியே அரிச்சிட்டு வந்து எதில் தானே கலக்கும். பொதுவாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விவசாய நில மண்ணெலாம் எங்கே போய் இருக்கும், ஒரு கம்மாயிலையோ ஒரு கடல்லையோ ஒரு ஆறுலையோ ஏரியிலையோ போய் தான் கலக்கும். அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய சில நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் என்ன ஆகுது, நம்மளுக்கு கெட்டு நீர்நிலைகளை கெடுக்குது. இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, யூட்ரோபிகேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த யூட்ரோபிகேஷன் என்னது, நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்களோடு சில நச்சுத்தன்மைகளை கொண்ட வேதிப்பொருள்களும் நீர்நிலைகளில் சேருகின்றன. நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய உரங்கள், பூச்சிக்கொல்லிகளால நன்மை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் இன்னும் நிறைய இருக்கும். அது போய் நீர்நிலைகளில் சேர்றதை நம்ம என்ன சொல்றாங்க, யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம மிக முக்கியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழிற்சாலை கழிவு. தொழிற்சாலை கழிவுல தான் மிக முக்கியம். அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்க எப்படி வந்து தொழிற்சாலைகள் வந்து விழுகுது பார்த்தீங்களா. ஆனால் நமக்கு தமிழ்நாட்டில் சட்டம்லாம் இருக்கு இந்தியாவில். அதாவது தொழிற்சாலைகள்ல இருந்து ஒரு வீட்டில இருந்து நமக்கு டெய்லி எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு தொழிற்சாலையில இருந்து எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகும். அந்த தொழிற்சாலைகள்ல இருந்து தண்ணி வேஸ்ட் ஆகும் போது தொழிற்சாலையில் வெளிவரக்கூடிய தண்ணியில நிறைய மாசுக்கள் கலந்துருக்கும். பாத்தீங்கன்னா பல தொழிற்சாலைகள் ஈயம், பாதரசம், சயனைடுகள், காட்மியம் போன்ற நச்சுக்கழிவுகளை வெளியிடுகின்றன. சுத்திகரிக்கப்படாமல் நீர்நிலைகள் வெளியிடப்படும் இக்கழிவுகள் எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. பொதுவா தொழிற்சாலைகள்ல தண்ணீரை சுத்திகரிச்சு தான் விடணும்னு சட்டம் இருக்கு. ஆனால் நிறைய தொழிற்சாலைகள் அதை என்ன பண்றது இல்ல,
மதிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய செலவாகும். என்னடா வீதியில் கொட்டுற தண்ணி எதுக்கு, நம்ம எதுக்கு சுத்திகரிக்கணும், அதை கூட போட்டேன் அப்படிங்கிற சுயநலம் தான் என்ன ஆகுது, இந்த தொழிற்சாலை கழிவுகள் நீர்நிலைகளில் கலக்கிறதுனால நம்மளுக்கு பல நோய்களை ஏற்படுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிவுகள் முக்கியமாக இருக்கக்கூடியது. அடுத்த நீர் மாசுபாட்டு மூலங்கள் முக்கியமா இருக்கக்கூடியது எண்ணெய் கசிவுகள். எண்ணெய் கசிவுகள் அப்படிங்கிறது என்ன, நம்ம கடல்ல பாத்தீங்கன்னா கடலுக்கு கீழே படுகைகள் இருக்குல்ல, கடல் படுகைகள் கீழே நம்மளுக்கு என்ன டீசலுக்கான மூலப்பொருட்கள் எல்லாம் எடுப்பாங்க. பெட்ரோல் டீசலுக்கான மூலப்பொருட்கள் கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கடல்ல இருக்குது, அதிக ஆழ்கத்தில் இருக்கக்கூடிய கடல் படுகைகளை எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அங்க எடுக்கும்போது அந்த இதுல இருந்து கசியக்கூடியது, கப்பல்ல கச்சா எண்ணெய்களை கொண்டாடும் போது கப்பல் விபத்துல நடக்கும்போது அந்த கப்பல் கச்சா எண்ணெய்கள் கடல்ல கொட்டுறதுனால அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முற்றிலும் மாசுபடுகின்றன. நம்ம நிறைய டிவில எல்லாம் பார்த்திருப்போம். மற்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சென்னையில ஒரு கப்பல் கொட்டி நம்ம கிளீன் பண்ணாங்களா, அந்த படத்தை தான் போட்டிருக்காங்க. குடம் வாளிலாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அல்றதுக்கு இந்த வாளி குடம் இதெல்லாம் பெரிய இதுவாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் கழிவுகளை அல்றதுக்கு வச்சிருந்தாங்க. இந்த வாளிலாம் வச்சிருக்காங்க பத்தியா. இதெல்லாம் மெட்ராஸ்ல நடந்தது இந்த சம்பவம். இந்த மாதிரி கடல்ல நிறைய எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அந்த நீர்வாழ் உயிரினங்களுக்கு எல்லாம் பாதிப்படும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கடல் கசிவு, இந்த கடல்ல எண்ணெய் பசைகள் விடுறதுனால மேல இருக்கக்கூடிய சூரிய ஒளி என்ன ஆகாது, கீழே விடாது. இதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு குறையும். கடல்வாழ் உயிரினங்களுக்கு மூச்சு விட முடியாது. ஏன்னா கடல்வாழ் உயிரினங்களுக்கு சூரிய ஒளி அந்த மேல உள்ள போகும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு தான் உயிர் வாழும். சூரிய ஒளி உள்ள போகாதுங்கும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகிரும், நீர்வாழ் உயிரினங்கள் அதில் மூச்சு திணறி சாகும். அதில் இருக்கக்கூடிய அந்த செதில்கள், அந்த இறக்கைகள் எல்லாம் இந்த எண்ணெய் படலங்கள் படும் பொழுது அதால் என்ன பண்ண முடியாது, இறக்கைகள்லாம் விரிக்க முடியாது, நீந்த முடியாமல் நிறைய உயிரினங்கள் என்ன ஆயிரும், செத்து போயிடும். ஸோ எண்ணெய் கசிவுகள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்கறது வெப்பத்தினால் மாசடைதல். வெப்பத்தினால் மாசடைதல். அனல் மற்றும் அணுமின் நிலையங்கள் மற்றும் பல தொழிற்சாலைகள் குளிரூட்டும் தேவைகளுக்காக அதிக அளவு நீர் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக அணு உலைகள், அதை பற்றி நமக்கு சின்ன கிளாஸ்ல பேசியிருக்கோம். அணு உலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும், கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கும். ஏன் கடற்கரைக்கு பக்கத்தில் இந்த அணுமின் நிலையெல்லாம் வைக்கிறாங்க? கூடங்குளம் அணுமின் நிலையமா இருக்கட்டும், கல்பாக்கம் அணுமின் நிலையமா இருக்கட்டும், ஏன் கடலுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க? ஏன்னா அதுக்கு நிறைய தண்ணி தேவை. அந்த அணுமின் நிலையங்களுக்கு குளிரூட்டக்கூடிய அந்த வெப்ப கலன்களை குளிரூட்டக்கூடியதற்கு தண்ணி நிறைய தேவை. அப்ப என்ன, கடல்ல இருந்து தண்ணி எடுத்து அந்த உலைகளை குளிரூட்டுவாங்க. அதாவது ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்துறோம்னா அது மாதிரி. அப்படி குளிரூட்டப்பட்ட கடல் தண்ணியில மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, கடல்லே விட்டுருவாங்க. மறுபடியும் கடலை விடும் போது அது என்ன ஆகுது, அதுல அதே ஹீட்டு டெம்பரேச்சர் மாறும். சில வேதிப்பொருட்களோட கலந்து வெளியேற்றப்படும் போது அந்த கடல் நீரோட தன்மையவே அதை என்ன பண்ணிடுது, கெடுத்துருது. அதில் ஆக்சிஜன் அளவை குறைச்சிருது. நீர்வாழ் உயிரினங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. மீன் வளம்லாம் குறைஞ்சிரும். அதனால இந்த கூடங்குளத்துலாம் ஒரு டைம் என்னாச்சு, அணுவில் அமைக்கக்கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் என்ன பண்ணாங்க, மீனவர்கள் பண்ணினாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடத்தில் நீர் மாசுபடுதல்னா என்ன, தமிழகத்தோட நீர் ஆதாரங்களை பற்றி பார்த்தோம். நீர் மாசுபாட்டு மூலங்கள் ஒரு 7 இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு, வீட்டு உபயோக டிட்டர்ஜென்ட்டுகள், கழிவு நீர், வீட்டு உபயோக திட மற்றும் நெகிழி கழிவுகள், விவசாயம், தொழிற்சாலை கழிவு, எண்ணெய் கசிவுகள், வெப்பத்தினால் மாசடைதல். இந்த மாதிரி அந்த நீரை எந்தெந்த வகையில எந்தெந்த மாதிரியானதெல்லாம் மாசுபடுது அப்படிங்கறதெல்லாம் ஃபுல்லா நம்ம நீட்டா டீட்டெயிலா அலசணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல்லா வாசிக்கணும். புக்கை வச்சுக்கிட்டு நல்லா ஒரு தடவைக்கு நல்லா வாசிச்சுட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்ல போடலாம். ஸோ நம்ம பாடத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோல பொதுவான மாசுபடுத்திகள் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம்னா இந்த பாடம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் புக் பேக் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடத்தை இன்னைக்கு நம்ம நல்லா